மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல. முதலமைச்சர் அத்தனை பிரச்சனைகளையும் திசை திருப்புவதற்கு இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அவை யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் கட்டாயம் தெரிய வரும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல. மும்மொழி கொள்கை என்பது ஏற்கனவே தமிழகத்தில் அமலில் இருக்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் 3 மொழிகளை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி எல்லாம் ஏற்கனவே 3 மொழிகளை படிக்கக்கூடிய வசதி படைத்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இருமொழி கொள்கை என்று அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதால் தான் சமக்கல்வி என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னிறுத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நல்ல முறையிலே லட்சக்கணக்கான மக்களுடைய கையெழுத்துக்களை பெற்று இன்று மக்களுடைய ஆதரவை பெறுகின்ற இயக்கமாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக திருச்சியிலே நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். மத்திய தமிழ்நாட்டிலே ஏன் நான் திருச்சி கூட்டத்தை சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில மாவட்டங்களுக்கு உள்ள பிரபலமான கட்சி என்கின்ற நிலையை மாற்றி இன்று திருச்சியிலே பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஏன் தமிழகத்தில் இந்த சமக்கல்வி அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் மக்களுடைய ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்தில் ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற பெயரிலே அவர்கள் தமிழுக்கு ஆதரவாக இருப்பது போல ஒரு கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுவிட்டு இன்று தமிழ் மீடியமாக படிக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை வருடா வருடம் குறைந்து வருகிறது என்கின்றதை வசதியாக மறைக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எங்கும் தனிமைப்படுத்தப்படவில்லை. நாங்கள் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறோம். ஆக மக்களுடைய ஆதரவு பெறுகின்ற இந்த சூழலில் இப்போது இங்கிருக்கின்ற மாநில அரசு மற்ற இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் மறைத்து வைத்துவிட்டு மொழி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை என்பது போல மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அத்தனை பிரச்சனைகளையும் திசை திருப்புவதற்கு இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்கே யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றது? அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம். அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவேற்பீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது. அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் நான் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.